यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி தேதி 17 மே 1969. जादू मंत्र का दर्पण, माया मंदिर कन्नाडी। इस अव्यक्त मिलन के मूल्य को जानते हो? பாபா கேட்குறாரு, அவ்யக்த சந்திப்பின் மதிப்பை தெரிஞ்சிருக்கீங்களா? अव्यक्त रूप में मिलना और व्यक्त रूप में मिलना दोनों में फ़र्क है. அவ்யக்த ரூபத்தில் சந்திப்பது மேலும் சாக்கார ரூபத்தில் வியக்த ரூபத்தில் சந்திப்பது, இது ரெண்டுத்துலேயும் வித்தியாசம் இருக்குது. अव्यक्ति मिलन का मूल्य है व्यक्त भाव को छोड़ना. அவ்யக்த சந்திப்புக்கான மதிப்பு என்னன்னா இந்த சாக்கார உணர்வை விட்டு விடுவது. यह मूल्य जो जितना देता है उतना ही अव्यक्त अमूल्य मिलन का अनुभव करता है. யார் எந்த அளவு இந்த அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அவங்க அந்த அளவு அவ்யக்த சந்திப்பிற்கான இந்த மதிப்புமிக்க சந்திப்பின் அனுபவத்தை செய்கிறாங்க. अभी हर एक अपने से पूछे कि हमने कहाँ तक और कितना समय दिया है. எதுவரை எவ்வளவு சமயம் இந்த அவ்யக்த ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான மதிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு தனக்குத்தானே கேளுங்கன்றார் பாபா. वर्तमान समय अव्यक्त स्थिति में स्थित होने की ही आवश्यकता है. தற்போதைய காலத்தில் அவ்யக்த ஸ்திதியில் நிலைச்சிருப்பதற்கான அவசியம் இருக்கு. लेकिन रिजल्ट क्या है वह हर एक खुद भी जान सकता है और एक दो के रिजल्ट को भी अच्छी रीति परख सकते हैं. ஆனால் அவ்யக்த ஸ்திதியில் நிலச்சிருக்கணும், ஆனால் ரிசல்ட் என்னவா இருக்குது அப்படின்றத ஒவ்வொருத்தரும் தானாகவே தெரிஞ்சுக்க முடியும். மேலும் ஒருவர் மற்றொருவருடைய ரிசல்ட்டை கூட தெரிஞ்சுக்க முடியுன்றார். इसलिए अव्यक्त स्थिति की जो आवश्यकता है उसको पूरा करना है. அதனால் அவ்யக்த ஸ்திதியின் அவசியம் இருக்கு இல்லையா, அதை பூர்த்தி செய்ய வேண்டும். अव्यक्त स्थिति के परक आप सभी के जीवन में क्या होगी वह मालूम है. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலையும் அவ்யக்த ஸ்திதி என்றால் என்ன என்பதை தெரிஞ்சிருக்கீங்களா? उनके हर कर्म में एक तो अलौकिकता और दूसरा हर कर्म करते कर्मेंद्रियों से अतीन्द्रिय सुख की महसूसता आवेगी. அவர்களுடைய ஒவ்வொரு கர்மத்திலும் ஒன்று அலௌகிக தன்மை, ரெண்டாவது ஒவ்வொரு கர்மத்திலையும் கர்மேந்திரியத்தின் மூலமாக அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவம் அவங்களுக்கு வரும். उनके नहन चैन उनकी चलन अतीन्द्रिय सुख में हर वक्त रहेगी. அவர்களுடைய கண்களில் அவர்களுடைய நடத்தையில் அத்தீந்திரிய சுகம் ஒவ்வொரு சமயமும் இருக்கும். अलौकिकता और अतीन्द्रिय सुख की झलक उनके हर कर्म में देखने में आएगी. अलौकिक தன்மை மேலும் அத்தீந்திரிய சுகத்தினுடைய அந்த ஜொலிப்பு அவர்களுடைய ஒவ்வொரு கர்மத்திலையும் தெரிய வரும். जिसे मालूम पड़ेगा ये व्यक्त में होते अव्यक्त स्थिति में स्थित है. இதன் மூலமாக தெரிய வரும் இந்த ஆத்மா சாக்காரத்தில் இருந்தால் கூட அவ்யக்த ஸ்திதியில் நிலச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். अगर यह दोनों ही चीज़ें अपने कर्म में देखते हो तो समझना चाहिए कि अव्यक्त स्थिति में स्थित है.
ஒருவேளை இந்த ரெண்டு பொருளும், அதாவது அலௌகிக தன்மை மேலும் அதீந்திரிய சுகம், இது ரெண்டுமே உங்களுடைய ஒவ்வொரு கர்மத்திலையும் தெரிய வருது அப்படின்னா இப்போ புரிஞ்சுக்கோங்க நாம் அவ்யக்த ஸ்திதியில் நிலச்சிருக்கோம் அப்படின்னு. அகர் நஹி ஹை தோ ஃபிர் கமி சமஜ் புருஷார்த் கர்னா ஹை. ஒருவேளை இல்லை அப்படின்னா இதை குறை என்று புரிந்து கொண்டு அதை நிரப்புறதுக்கான முயற்சி செய்யணும். अव्यक्त स्थिति को प्राप्त करने के लिए शुरू से लेकर एक स्लोगन सुनाते आए हैं. இந்த அவ்யக்த ஸ்திதியை அனுபவம் செய்யறதுக்காக, இந்த அவ்யக்த ஸ்திதியை பெறுவதற்காக ஆரம்பத்திலிருந்தே பாபா ஒரு ஸ்லோகன் சொல்லிட்டு வந்திருக்காரு. अगर वह याद रहे तो कभी भी कोई माया के विघ्नों में हार नहीं हो सकती. ஒருவேளை இந்த ஸ்லோகன் நினைவில் இருந்தது அப்படின்னா ஒரு பொழுதும் இந்த மாயையுடைய தடைகளில் அவங்க தோல்வி அடையவே முடியாது. ஐசா சர்வோத்தம ஸ்லோகன் ஹர் ஏக கோ யாத் ஹை. அந்த மாதிரியான சர்வ உத்தமமான ஸ்லோகன் ஒவ்வொருத்தருக்கும் ஞாபகத்தில் இருக்கா? ஹர முரளி में भिन्न भिन्न रूप से वह ஸ்லோகன் आता ही है. பாபா சொல்கிறாரு, ஒவ்வொரு முரளிலுமே விதவிதமான ரூபத்தில் இந்த ஸ்லோகன் வந்துட்டு தான் இருக்கு. அது என்ன ஸ்லோகனு? மன் மனாபவ ஹம் பாக்கி சந்தான் ஹே. குழந்தைங்க சொல்கிறாங்க, மன்மனாபவ, நாங்கள் பாபாவுடைய குழந்தை அப்படின்ற ஸ்லோகன்னு சொல்கிறாங்க. வோ தோ ஹே ஹி, பாபாவுடைய குழந்தையாகவும் இருக்கிறீங்க, பாபாவை நினைவு செஞ்சுட்டு தான் இருக்கிறீங்க, அது இருக்கவோ செய்யுது. लेकिन पुरुषार्थ करते करते जो माया के विघ्न आते हैं उन पर विजय प्राप्त करने के लिए कौन सा स्लोगन है? முயற்சி செஞ்சுட்டே இருக்கீங்க, முயற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது அந்த முயற்சியில் மாயினுடைய தடைகள் வருது. அந்த தடையின் மீது வெற்றி அடையணும், மாயின் மீது வெற்றி அடையணும் அப்படின்னா அதற்கான ஸ்லோகன் என்ன? स्वर्ग का स्वराज्य हमारा जन्म सिद्ध अधिकार है और संगम के समय बाप का खजाना जन्म सिद्ध अधिकार है. சொர்க்க சுயராஜ்யம் நமது பிறப்புரிமை. மேலும் சங்கமயுக சமயத்தில் பாபாவுடைய கஜானா நமது ஜென்ம சித்த அதிகாரம். இந்த ஸ்லோகனை நினைவில் வச்சுக்கணும். यह स्लोगन भूल गए हो, अधिकार भूल गए हो तो क्या होगा? இந்த ஸ்லோகனை மறந்துட்டீங்க, அதிகாரத்தை மறந்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? हम किस किस चीज़ के अधिकारी है वो तो जानते हो. நாம் எந்தெந்த பொருளின் மீது அதிகாரமுடையவர்களாக இருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சிருக்கீங்களா? लेकिन यह सभी चीज़ें हमारा जन्म सिद्ध अधिकार है. ஆனால் இந்த அனைத்து பொருளுமே நமது ஜென்ம சித்த அதிகாரம், பிறப்புரிமையாகும். जब अपने को अधिकारी समझेंगे तो माया के अधीन नहीं होंगे. ஒருவேளை எப்போ தன்னை அதிகாரின்னு புரிஞ்சுக்குவீங்களோ அப்போ மாயைக்கு அடிமையாக மாட்டீங்க. अधीन होने से बचने के लिए अपने को अधिकारी समझना. அடிமை ஆவதிலிருந்து தப்பிப்பதற்காக தன்னை அதிகாரி என்று புரிந்து கொள்ள வேண்டும். पहले संगम युग के सुख के अधिकारी है और फिर भविष्य में स्वर्ग के सुखों के अधिकारी है. முதல்ல சங்கமயுக சுகத்தினுடைய அதிகாரிகள், அதுக்கப்புறம் எதிர்காலத்தில் சொர்க்க சுகத்தினுடைய அதிகாரிகள். तो अपना अधिकार भूलो नहीं. அதனால் தன்னுடைய அதிகாரத்தை மறந்து விடாதீர்கள். जब अपना अधिकार भूल जाते हो तब कोई ना कोई बात के अधीन होते हो. எப்போ தனது அதிகாரத்தை மறந்து போயிடுறீங்களோ அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிமையாயிடுறீங்க. और जो पराधीन होते हैं वे कभी भी सुखी नहीं रह सकते. மேலும் யார் மற்ற பொருளுக்கோ மனிதருக்கோ எதற்காவது அடிமை ஆயிடுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு பொழுதும் சுகமானவராக இருக்கவே முடியாது. பராதீன हर बात में मनसा वाचा कर्मणा दुख की प्राप्ति में रहते हैं. மற்றதற்கு அடிமையாகி இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் மனம் சொல் செயலில் துக்கத்தையே அடைந்தவராக இருப்பார்கள். और जो अधिकारी है वे अधिकार के नशे और खुशी में रहते हैं. யார் அதிகாரியாக இருக்காங்களோ அவங்க அதிகாரத்தினுடைய போதையில் குஷியில் இருப்பாங்க. और खुशी के कारण सुखों की संपत्ति उन्हों के गले में माला के रूप में पहनी हुई होती है. அவங்க குஷியாக இருக்கிறதுனால சுகத்தின் செல்வம் அவங்க கழுத்து மாலையாக இருக்கும்.
சத்யுகி சுகோக்கா பத்தா ஹே, சத்யுகத்தினுடைய சுகம் அதை பற்றி தெரியுமா? சத்யுகமே கிலோனே கேசே ஒத்தே ஹே, சத்யுகத்தில் இந்த விளையாட்டு சாமான்கள்லாம் எப்படி இருக்கும்? வஹா ரத்னோ சே கேலேங்கி, அங்கே ரத்தினங்களால் விளையாடுவீங்க. आप लोगों ने सतयुगी सुखों की लिस्ट और कलयुगी दुखों की लिस्ट तो लगाई है, लेकिन संगम युग के सुखों की लिस्ट बनाएंगे तो उससे भी दुगनी हो जाएंगी. பாபா சொல்கிறாரு, நீங்கள் சத்யுகத்தினுடைய சுகத்தினுடைய லிஸ்ட்டு, கலியுகத்தினுடைய துக்கத்தினுடைய லிஸ்ட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் சங்கமயுக சுகத்தினுடைய லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதை விட டபுள் ஆகிடும்ன்றாரு. வஹி சத்யுகி சம்ஸ்கார அபிபர்ணிகே, அந்த சத்யுக சம்ஸ்காரத்தை இப்பொழுதே நிரப்ப வேண்டும். ஜெய்சே छोटे बच्चे सारा दिन खेल में ही मस्त होते हैं, कोई भी बात का फिक्र नहीं होता है. इसी रीति हर वक्त सुखों की लिस्ट, रत्नों की लिस्ट बुद्धि में तोड़ाते रहो अथवा इन सुखों रूपी रत्नों से खेलते रहो तो कभी भी ड्रामा के खेल में हार ना हो. எப்படி சின்ன குழந்தை முழு நாளும் விளையாட்லேயே மூழ்கி இருக்கும், எந்த விஷயத்தை பற்றியும் அதுக்கு கவலை இருக்காது. அந்த மாதிரி ஒரு சமயமும் சுகத்தினுடைய லிஸ்ட்டு, ரத்தினங்களுடைய லிஸ்ட்டு புத்தியில் ஓட விடுங்கன்றாரு. இந்த சுகம்ன்ற ரத்தினங்களால் விளையாடிட்டே இருங்க, அப்போ ஒரு பொழுதும் நாடகம்ன்ற அந்த விளையாட்டில் தோற்று போக மாட்டீங்கன்றார். அபி தோ கஹா கஹா ஹார் பி ஹோ ஜாத்தி ஹே, இப்போ சில சமயம் தோல்வியும் ஏற்படுது. பாப் தாதா का स्नेह बच्चों से कितना है, பாப் தாதாவுடைய அன்பு குழந்தைகளிடம் எவ்வளோ இருக்குது? बाप दादा का स्नेह अविनाशी है और बच्चों का स्नेह कभी कैसा रहता है, एक रस नहीं. பாப் தாதாவுடைய அன்பு அழிவற்ற அன்பு. மேலும் குழந்தைங்க ஒரு சில சமயம் ஒரு மாதிரி இருக்காங்க, இன்னொரு சமயம் ஒரு மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. कभी तो बहुत स्नेह मूर्त देखने में आते हैं, कभी स्नेह की मूर्ति के बजाय कौन सी मूर्त दिखाई पड़ती है. சில சமயம் ரொம்ப அன்பின் மூர்த்தியாக தெரிய வரீங்க, சில சமயம் அன்பின் மூர்த்தியாக இருப்பதற்கு பதிலாக எந்த மாதிரியான மூர்த்தியாக தெரிய வரீங்க? வாத்தோ ஸ்னேகி ஹே வாத்தோ சங்கட்மயி. ஒன்று அன்பான மூர்த்தியாக இருக்கீங்க, இல்லை சங்கடம் நிறைஞ்சவங்களா இருக்கீங்க. अपनी मूर्त को देखने लिए अपने पास क्या रखना चाहिए, தன்னுடைய தோற்றத்தை பார்க்கணுன்னா தன்னிடம் என்ன வச்சுக்கணும்? தர்ப்பன், கண்ணாடி வச்சுக்கணும். தர்ப்பன் ஹர் ஏக் கே பாஸ் ஹே, பாபா கேட்குறாரு, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கண்ணாடி இருக்கா? अगर दर्पण होगा तो अपने मुखड़ा देखते रहेंगे और देखने से जो भी कमी होगी उनको बढ़ते रहेंगे. இப்போ கண்ணாடி இருக்குது அப்படின்னா அந்த கண்ணாடி மூலமாக தன்னுடைய முகத்தை பார்த்துக்குவீங்க. மேலும் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா நீங்கள் சரி செஞ்சுக்குவீங்க, நிரப்பிக்குவீங்க. அகர் தர்ப்பண ஹி நஹி ஹோகா தோ கமி கோ பர்ன ஹி சக்கேங்க. ஒருவேளை கண்ணாடியே இல்லைன்னா என்ன குறை இருக்கோ அதை நிவர்த்தி செய்யவே முடியாது, சரி செய்யவே முடியாது. इसलिए हर वक्त अपने पास दर्पण रखना है, அதனால் ஒவ்வொரு சமயமும் தங்கிட்ட கண்ணாடி வச்சுக்கணுன்றாரு. लेकिन यह दर्पण ऐसा है जो आप समझेंगे कि हमारे पास है परंतु बीच बीच में गायब भी हो जाता है. ஆனால் இந்த கண்ணாடி அப்படிப்பட்ட கண்ணாடி, நீங்கள் நினைப்பீங்க நம்மக்கிட்ட கண்ணாடி இருக்குன்னு நினச்சிட்ருப்பீங்க, ஆனால் நடுவில் அது காணாமல் மறைஞ்சே போயிடும். அந்த மாதிரியான கண்ணாடி இது. ஜாத மந்திர கா தர்ப்பண ஹே, இது மாய மந்திர கண்ணாடி. ஏக்க செகண்ட் மேம்ப காயப் हो जाता है, ஒரு செகண்டில் அப்படியே மறைஞ்சு போயிடுது. தர்ப்பன் கேசி அவினாஷி காயம் ரக் சக்தா ஹே, பாபா கேட்குறாரு, இந்த கண்ணாடியை அழிவற்றதாக நிலையாக எப்படி வச்சுக்க முடியும்? उसके लिए मुख्य क्वालिफिकेशन कौन सी होनी चाहिए, அதை நிலையாக வச்சுக்கிறதுக்கான முக்கியமான தகுதியாக என்ன வேணும்? जो अर्पणमय होगा उनके पास दर्पण रहेगा. யார் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்காங்களோ அவங்க கிட்ட கண்ணாடி இருக்கும். अर्पण नहीं तो दर्पण भी अविनाशी नहीं रख सकता. அர்ப்பணமாகவில்லை அப்படின்னா கண்ணாடி கூட அழிவற்றதாக வச்சிருக்க முடியாது. दर्पण रखने लिए पहले अपने को पूरा अर्पण करना पड़ेगा. கண்ணாடி வச்சுக்கணும் அப்படின்னா முதல்ல தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். जिसको दूसरे शब्दों में सर्वस्व त्यागी कहेंगे. அர்ப்பணிப்பதை இன்னொரு வார்த்தைகள் எப்படி சொல்லலாம்னா சர்வஸ்வ தியாகம், எல்லாத்தையும்
தியாகம் செய்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. சர்வஸ்வ தியாகி கே பாச தர்ப்பண ஹோத்தா ஹே. அனைத்தையும் தியாகம் செய்திருப்பவர்களிடம், அதாவது சர்வஸ்வ தியாகியா யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கண்ணாடி இருக்கும். அவ்யக்தி மிலன் பி வஹி கர் சக்தா ஹே ஜோ அவ்யக்தி ஸ்திதி. யார் அவ்யக்த ஸ்திதியில் இருக்காங்களோ அவங்க தான் அவ்யக்த சந்திப்பையும் செய்ய முடியும். वर्तमान समय अव्यक्त स्थिति में ज़्यादा कमी देखने में आती है. தற்சமயம் இந்த அவ்யக்த ஸ்திதியில் தான் அதிகமான குறை தெரிய வருது. दो बातों में भी ठीक है, बाकी तीसरी बात की कमी है. ரெண்டு விஷயத்தில் சரிதான், ஆனால் இந்த பாக்கி மீதம் இருக்கக்கூடிய மூன்றாவது விஷயத்தில் குறை இருக்கு. ஏக் ஹே கதன் தூஸ்ரா ஹே மந்தன். ஒன்று கூறுவது, ரெண்டாவது சிந்திப்பது, அதாவது கடைவது. ये दो बातें तो ठीक है ना, அந்த ரெண்டு விஷயமும் சரியா இருக்கு இல்லையா? ये दोनों सहज है, இது ரெண்டுமே சுலபமானது. तीसरी बात कुछ सूक्ष्म है. இந்த மூணாவது விஷயம் கொஞ்சம் சூக்ஷ்மமானது. वर्तमान समय रिजल्ट देखते हैं, बंधन से ज़्यादा कदन है. நிகழ்கால ரிசல்ட், தற்சமய ரிசல்ட் பாபா பார்த்தாரு. அதில் சிந்தனை கடலை கடைவதை விட சொல்கிறது பேசுறதுல தான் அதிகமாக இருக்குது. பாக்கி தீஸ்ரி பாத் கௌன்சி ஹே. மற்றபடி இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது விஷயம் என்ன? ஏக் ஹோத்தா ஹே மந்தன் கர்னா, தூஸ்ரா ஹோத்தா ஹே மகன் ரன்னா. ஒன்று சிந்தனை கடலை கடையிறது, ரெண்டாவது அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை. வா ஓத்தி ஹே பில் குல் லவ்லீன் அவஸ்தா. அந்த மூழ்கி இருக்கக்கூடிய நிலை என்னென்னா அப்படியே முழுசாக அன்பில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலை. तो वर्तमान समय मंदन से भी ज़्यादा कदन है. இப்போ தற்சமயம் சிந்தனை கடலை கடையிறதை விடவும் சொல்கிறதுல தான் அதிகமாக இருக்கீங்க. பहला नंबर उसमें में विजय है. முதல் நம்பர் அதில் வெற்றியாளர் தான். दूसरा नंबर मंदन में, तीसरा नंबर है मगन अवस्था में रहना. ரெண்டாவது நம்பரு சிந்தனை கடலை கடையிறது, மூணாவது நம்பரு மூழ்கிய நிலையில் இருக்கிறது. இஸ் அவஸ்தா கி கமி திகாய் படுத்தி ஹே. இந்த நிலையில் தான் குறை தெரிய வருது. ஜிஸ்கோ பர்னா ஹே. இதை நிரப்பிக்கணுன்றார். जो मगन अवस्था में होंगे उनकी चाल चलन से क्या देखने में आएगा. யார் அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்காங்களோ அவர்களுடைய முகம் நடத்தையில் என்ன தெரிய வரும்? अलौकिकता और अतीन्द्रिय सुख. अलौकिकतन्மை மேலும் अतीन्द्रिय சுகம் தெரிய வரும். मगन अवस्था वाले का यह गुण हर चलन से मालूम होगा. மூழ்கிய நிலையில் இருப்பவர்களுடைய ஒவ்வொரு நடத்தையிலும் இந்த குணம் தெரிய வரும். तो यह जो कमी है उसे भरने का तीव्र पुरुषार्थ करना है. ஆக என்ன குறை இருக்கோ அதை நிரப்புவதற்காக தீவிர முயற்சி செய்ய வேண்டும். पुरुषार्थी तो सभी है, तब तो यहाँ तक पहुँचे है. புருஷார்த்திகளாகவும் அனைவருமே இருக்கீங்க, அதனால தான் இது வரைக்கும் சேர்ந்துருக்கீங்க. लेकिन अभी पुरुषार्थी बनने का समय नहीं है, अभी தீவிர புருஷார்த்தி बनने का समय है. ஆனால் இப்போ முயற்சியாளராக ஆகக்கூடிய சமயம் கிடையாது, தீவிர முயற்சியாளராக ஆவதற்கான சமயம். बनना है तीव्र पुरुषार्थी और बनेंगे पुरुषार्थी तो क्या होगा. ஆக வேண்டியதோ தீவிர புருஷார்த்தியா, ஆனால் ஆயிருக்கிறது முயற்சியாளரானா என்னவாகும்? மஞ்சள் சே தூர ஜாயங்கி. சென்றடைய வேண்டிய இடத்தை விட தூரத்திலே இருந்துடுவீங்க. अभी தீவிர புருஷார்த்தி बनने का समय चल रहा है. இப்போ தீவிர முயற்சியாளராக ஆவதற்கான சமயம் நடந்துட்டு இருக்குது. इसे जितना लाभ उठाना चाहिए उतना उठाते हैं व नहीं, वह हर एक को चेक करना है. இப்போ இதன் மூலமாக அந்த தீவிர புருஷார்த்த சமயம் நடந்துட்டு இருக்குது. இந்த சமயத்தில் எவ்வளோ லாபத்தை எடுக்கணுமோ அவ்வளோ லாபத்தை நம்ம எடுக்கிறோமா இல்லையான்னு ஒவ்வொருத்தரும் தன்னை சோதிக்கணும். इसलिए कहा है कि अपने पास हर दम दर्पण रखो तो कमी का जड़ मालूम होगा और अपने पुरुषार्थ को तीव्र करते आगे चलते रहेंगे. அதனால தான் பாபா சொன்னார், தன்கிட்ட ஒவ்வொரு மூச்சிலையும் அது ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் இந்த கண்ணாடியை வச்சுக்கணும். அப்போ தெரிய வரும் நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு. அப்போ அந்த குறையை நிவர்த்தி செய்யறதுக்காக தீவிர முயற்சி செஞ்சு முன்னேற்றம் அடைஞ்சு செஞ்சுட்டே இருப்பீங்க. அச்சா ஆஜ் குமாரியோங்கி சர்வீஸ்கே திலக் கா தின் ஹே. நல்லது, இன்று குமாரிகளுடைய சேவைக்கான திலகம் வைக்கக்கூடிய நாள். ஜெய்சே ஆப் லோக கே மியூசியம் में ताज पोशी का
சித்திர ரக்காயா ஹேன்னா உங்களுடைய மியூசியத்தில் இந்த மகுடாபிஷேகம் செய்யக்கூடிய சித்திரம் வச்சுருக்கீங்க இல்லையா. लेकिन आपके सर्विस के तिलक के दिवस पर देखो कितनी बड़ी सभा इकट्ठी हुई है. ஆனால் உங்களுடைய சேவைக்கான திலகம் வைக்கக்கூடிய நாளில் பாருங்கள் இவ்வளோ பெரிய சபை ஒன்று கூடியிருக்காங்க. इतनी खुशी होती है, இவ்வளோ खुशी இருக்கா. लेकिन यह याद रखना जितने सभी के आगे तिलक लगा रहे हो उतने सभी आप सभी को देखेंगे. ஆனால் இந்த விஷயத்தை நினைவில் வச்சுக்கோங்க, இவ்வளோ பேருக்கு முன்னாடி உங்களுக்கு திலகம் வைக்கப்படுது, இந்த அனைவருமே உங்களை பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்கன்றார் பாபா. சபிக்கு பீச் में திலக लग रहा है या नहीं बोलना. எல்லாருக்கும் முன்னாடி உங்களுக்கு திலகம் வைக்கப்பட்டுருக்குது, இதை மறந்துடாதீங்க. இத்தனை ஹிம்மத்வான் பண்ணா ஹே, இவ்வளோ தைரியசாலியாக ஆகணும். இஸ் திலகக்கு லாஜ் ரக்னி ஹே, இந்த திலகத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். திலக்கி லாஜ் மானா பிராமன் குல்கி லாஜ். திலகத்துக்கு மதிப்பு கொடுக்கறது அப்படின்னா பிராமண குலத்திற்கு மதிப்பு கொடுப்பது. பிராமன் குல்கி மரியாதை கியா ஹே, பிராமண குலத்தினுடைய மரியாதை என்ன सुनाया बाबा ने சொல்லியிருக்கார் இல்லையா. जो ऐसे पुरुषोत्तम बनने की हिम्मत वाले हैं वह तिलक लगा सकते हैं. யார் அந்த மாதிரி புருஷோத்தமராக உத்தம புருஷராக ஆவதற்கான தைரியம் இருக்கோ அவர்கள் திலகம் வைத்து கொள்ள முடியும். திலக சாதாரண நஹி ஹே, இந்த திலகம் சாதாரணமானது கிடையாது. வஹாபி இத்தனி சாரி சபா தேக்கேங்கே आप सभी ब्राह्मण इकट्ठे हुए हो कन्याओं की सर्विस के तिलक पर. அங்கேயும் இந்த அனைவருமே பார்ப்பாங்க. பிராமணர்கள் அனைவரும் இந்த கன்னியாக்களுடைய சேவைக்கான திலகம் வைக்கக்கூடிய நாளில் ஒன்று சேர்ந்திருக்கீங்க. சர்வீஸ் करने वालों को एक विशेष गुण का अटेंशन रखना पड़ता है. சேவை செய்யக்கூடியவர்கள் ஒரு விசேஷ குணத்தின் மீது கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. जो ऑलराउंड सर्विस करने वाले होते हैं उनको विशेष इस बात पर ध्यान रखना है कि कैसे भी स्थिति हो लेकिन अपनी स्थिति एक जैसे हो. யார் ஆல்ரவுண்டு சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்க விசேஷமாக இந்த விஷயத்தில் கவனம் வைக்கணும். என்னென்னா எப்படிப்பட்ட ஸ்திதியாக இருந்தாலும் சரி, ஆனால் தனது ஸ்திதி ஒரே சீரானதாக இருக்கணும். தப் ஆல்ரவுண்ட் சர்வீஸ்க்கு சஃபலता मिलेगी. அப்போ தான் ஆல்ரவுண்ட் சேவையில் வெற்றி கிடைக்கும். दूसरा नंबर ट्रेनिंग क्लास जिन कुमारियों का चलना है उन कुमारियों को बाप दादा ने टीका दे मुख मीठा कराया और बोला. குமாரிகளுடைய ட்ரைனிங் கிளாஸு செகண்ட் கிளாஸ் நடக்க போது அதற்காக அனைத்து குமாரிகளுக்கும் பாப்தாதா திலகம் வச்சு இனிப்பு ஊட்டினார். மேலும் பாபா சொல்கிறாரு, ஆஜ் சபி சே நைனோ துவாரா முலாகாத் கர்லி. இன்று அனைவருடனும் கண்கள் மூலமாக சந்திப்பு செய்தேன். தூர் होते हुए भी यथायोग्य यथाशक्ति பாப்தாதா के नज़दीक है ही. தூரத்தில் இருந்தாலும் கூட தகுதி கேட்டார் போல சக்தி கேட்டார் போல பாப்தாதாவுக்கு அருகாமையில் இருக்கவே செய்கிறீங்க. बल कोई कितनी भी दूर बैठे हो लेकिन अपने स्नेह से बापदादा के नैनों में समाया है. எவ்வளோதான் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி உங்களுடைய அன்பினால் பாப்தாடாவுடைய கண்களில் நிரம்பியிருக்கீங்க. इसलिए नूरे रतन कहते हैं, அதனால தான் கண்ணின் மணிகள் என்று சொல்லப்படுறீங்க. नूरे रत्नों से आज नयनों की मुलाकात कर रहे हैं. கண்ணின் மணியாக உங்களோட பாபா கண்களால் சந்திப்பு செஞ்சிட்ருக்கிறாரு. ஏக் தோசே சபி பிரிய ஹே. ஒருவரை விட மற்றொருவர்னு அனைவருமே பாபாவுக்கு பிரியமானவர்கள். साकार में समय प्रति समय बच्चों को यह सूचना तो मिलती ही रही है कि ऐसे समय आएगा जो सिर्फ दूर से ही मुलाकात हो सकती है. பாபாவை தூரத்துலேருந்தே சந்திக்கக்கூடிய அந்த நாளும் வரும் அப்படின்ற அறிவிப்பும் உங்களுக்கு நாளுக்கு நாள் கிடச்சிட்டே இருக்கு இல்லையா. அப்போ ऐसे समय देख रहे हो. இப்போ அந்த மாதிரியான சமயத்தை தான் பார்த்துட்ருக்குறீங்க. सभी की दिल होती है और बाबा की भी दिल होती है लेकिन वह समय अब बदल रहा है. எல்லாருக்கும் மனசில் தோணுது பாபாவை அருகாமையில் போய் சந்திக்கணும் அப்படின்னு. பாபாவும் விரும்புகிறாரு, ஆனால் அந்த சமயம் இப்போ மாறிக்கொண்டிருக்கிறது. समय के साथ वह मिलन का सौभाग्य भी अब नहीं रहा. சமயத்தின் கூடவே அந்த சந்திப்புக்கான சௌபாகியம் கூட இப்போ இல்லைன்றார்.
அருகாமையில் போய் சந்திப்பதற்கான சௌபாகியம் இல்லை, தூரத்துலேருந்தே கண்கள் மூலமாக சந்திக்கக்கூடிய சமயம் இப்போ நடந்துகிட்ருக்குதுன்றாரு. इसलिए अब अव्यक्ति रूप से ही सभी से मुलाकात कर रहे हैं. அதனால் அவ்வியக்த ஸ்திதி அவ்வியக்த ரூபத்தில் அனைவருடனும் சந்திச்சிட்டு இருக்கிறேன்றாரு. அச்சா சபிக்கோ நமஸ்தே और विदाई. பாபா எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்கிறாரு, விடை பெறுறாரு. சங்கம் கே சமய பாப் கா கசானா ஜென்மசித்த அதிகார் ஹே. இப்போ இந்த முரளியில் பாபா சொன்ன ஸ்லோகன் என்னென்னா, சங்கம சமயத்தில் பாபாவுடைய கஜானா நமது பிறப்புரிமை என்பதை நினைவில் வச்சுக்கணும் இந்த ஸ்லோகனை. நல்லது. ஓம் சாந்தி.